ஓம் சாந்தி. கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு February 9, 2026. பிரம்மா பாபாவிற்கு இந்த ஈஸ்வரிய ஞானம் மற்றும் ஈஸ்வரிய படிப்பின் மீது மிகுந்த மதிப்பு இருந்தது. அவரை பின்பற்றும் நமக்கும் இந்த ஈஸ்வரிய ஞானத்தின் மீது மிகுந்த மதிப்பு இருக்க வேண்டும். இவ்வாறு யோகம் என்பது முக்கியமான சப்ஜெக்டாக இருக்கிறது. அதுபோன்று ஞானமும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். யார் ஞானியாக இல்லையோ அவர் யோகியாகவும் ஆக முடியாது. யாரிடம் ஞானத்தின் ரசனை இல்லையோ, ஞானத்திற்கான ருசி இல்லையோ, அவரால் ஞானத்தின் சுகத்தையும் பெற இயல்வதில்லை. முரளியின் சுகம் அவர்களுக்கு கிடைக்கப் பெறுவதில்லை. எனவே நாம் தந்தையை பின்பற்ற வேண்டும் என்றால் படிப்பிலும் முழு மதிப்பெண்களை நாம் பெற வேண்டும். ஞானத்தினை மிகவும் ஆழமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஞானமானது நமது நல்ல புத்தியினை கட்டமைக்கிறது. இந்த ஞானத்தினால் நமது புத்தி தெய்வீகமாகின்றது. இந்த ஞானத்தால் தான் நமது புத்தியே உருவாக்கப்படுகிறது என்றே கூறலாம். ஜென்ம ஜென்மங்களுக்கு நமது புத்தி எவ்வாறு இருக்கப் போகிறது என்பது தற்காலத்தினுடைய ஞானத்தின் சிந்தனை, ஞானத்தினை புத்தியில் தாரணை செய்வது இவற்றின் மீதுதான் ஆதாரப்படுகிறது. எனவே வாருங்கள், நாம் அனைவரும் ஞானத்திற்கு மகத்துவம் அளித்து பாபாவின் முரளிகளை நன்றாக படிப்போம். அவ்யக்த முரளிகளும் சரி, சாக்கார முரளிகளிலும் சரி, ஞானத்தின் களஞ்சியம் பொதிந்திருக்கிறது. நாம் ஞானத்தை வகுப்பிற்கு வந்தும் கேட்க வேண்டும். தனிப்பட்ட முறையிலும் ஸ்டடி செய்ய வேண்டும். அதன் மூலம் ஆத்மா ஞானத்தினால் நிறைந்திருக்கும். சற்று சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், உங்களது லௌகீக குடும்பத்தை நடத்துவதற்காக நீங்கள் இரவு பகலாக உழைக்கிறீர்கள் அல்லவா? அலுவலக வேலை, தொழில், வியாபாரம் என்று பலவற்றை செய்கிறீர்கள். உண்பதற்கும் நேரமில்லை, உறங்குவதற்கும் நேரமில்லை. உங்களது குழந்தைகள் கூட நல்ல வேலைக்கு செல்ல வேண்டுமென்று படிப்பை நன்றாக படிப்பதில் எத்தனை கவனம் செலுத்துகிறார்கள். கோச்சிங் வகுப்புகளுக்கு செல்கிறார்கள். இரவு பகல் படிப்பில் ஈடுபடுகிறார்கள். தமது ஆசைகளை கூட விட்டுவிடுகிறார்கள். இப்போது சிந்தித்து பார்ப்போம். பாபா நமக்கு எத்தனை பெரிய அதிர்ஷ்டத்தை வழங்குகிறார். அது எத்தனை பெரியது என்றால், 2 யுகங்களுக்கு நாம் எதை பற்றியும் சிந்திக்க வேண்டிய அவசியமில்லை. கஷ்டப்பட்டு உழைத்து வருமானத்தை ஈட்ட வேண்டிய அவசியமில்லை. சற்று சிந்தித்து பாருங்கள். யார் வருமானத்தை சேர்ப்பதற்கு கடினமாக உழைக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த சம்பாத்தியத்தின் மீது எத்தனை மதிப்பு இருக்கிறது. நமக்கோ 2 யுகங்களுக்கு கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டிய அவசியமே இல்லை. நாம் கொடுத்து கொண்டே இருக்கலாம், அவ்வளவு இருக்கும். ஆனாலும் அங்கே யாருக்கும் கொடுக்க வேண்டிய அவசியமும் இருக்காது. மேலும் திரேதா யுகத்திலும் நமக்கு அனைத்தும் எளிதாக கிடைக்கப்பெறும். எனவே சற்று சிந்தித்து பார்ப்போம். அப்படிப்பட்ட உயர்ந்த அதிர்ஷ்டத்தை அடைவதற்காக நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நாம் அனைவரும் யோசித்துக் கொள்வோம். இந்த நேரத்திற்கு கூட நாம் மகத்துவம் அளிக்கவில்லை என்றால், தானாக உழைக்கவில்லை என்றால், நேரத்தை விரயமாக்கிக் கொண்டே இருப்போமானால் நமக்கு என்ன கிடைக்கப் போகிறது? எனக்கு நேரமே இல்லை என்று நாம் கூற முடியாது. யாருக்கு சரியாக நேரத்தை நிர்வகிப்பதற்கு தெரியவில்லையோ அவரிடம்தான் நேரம் இல்லை. யார் நேரத்தை வீணடித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களிடம்தான் நேரம் இல்லை. யார் சிறிய வேலைக்கு கூட அதிக நேரத்தை எடுத்துக்கொள்கிறார்களோ அவர்களிடம்தான் நேரமில்லை. நேரத்தை மிச்சப்படுத்துவது என்பது நமது கைகளில்தான் உள்ளது. நாம் நன்றாக அறிவோம். எந்த காரியத்தின் மீது நமக்கு ரசனை இருக்கிறதோ அதனை செய்வதற்கு நாம் எந்த சாக்குப்போக்கும் கூறுவதில்லை. எனவே சங்கம யுகத்தின் இந்த காலத்திற்கு முழுமையான மதிப்பளித்து நமது முயற்சியின் வேகத்தை தீவிரப்படுத்துவோம். சுயத்திற்குள் ஞானத்தின் பலத்தை நிரப்பிக்கொள்வோம். நான் உங்கள் அனைவருக்கும் கூற விரும்புவது என்னவென்றால், குறைந்ததிலும் குறைந்தது 15 ஞானத்தின் விசேஷமான பாயிண்ட்டுகளை உங்களது டைரியில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு பக்கத்தில் ஒரு பாயிண்டை எழுதுங்கள். அதை படித்தால் உங்களுக்கு மிகுந்த சுகம் கிடைக்க வேண்டும். உங்களை ஆன்மீக பெருமிதத்தில் நிலைக்கச் செய்துவிட வேண்டும். உங்களை பறக்க வைக்க வேண்டும். உங்களை விழிப்படைய செய்ய வேண்டும். அவற்றை மீண்டும் மீண்டும் படிப்பீர்களானால் உங்களுக்குள் ஞானத்தின் பலம் நிறைந்து கொண்டே இருக்கும். இன்று முழு நாளும் மிக நன்றாக
5 சொரூபங்களை பயிற்சி செய்வோம். நமது தேவ சொரூபத்தை காண்போம். நான் எப்படிப்பட்ட தேவதையாக இருந்தேன். அனைத்து குணங்களும் நிரம்ப பெற்றவனாக இருந்தேன். தங்கம் போன்ற உடல் இருந்தது. முகத்தில் தெய்வீக தன்மை இருந்தது. தனம் மற்றும் தானியத்தால் நிறைந்திருந்தோம். பின்னர் நமது பூஜைக்குரிய சொரூபத்தை காண்போம். நான் விக்ன விநாயகனாக இருந்தேன். அல்லது அஷ்டபுஜங்களை கொண்ட தேவியின் ரூபத்தில் எனக்கு பூஜைகள் நடைபெற்றிருக்கின்றன. அல்லது மகாவிஷ்ணுவின் ரூபத்தில் என்னை வணங்குகிறார்கள். இவ்வாறு உங்களுக்கு பிடித்தமான பூஜைக்குரிய சொரூபத்தை முன்னால் கொண்டு வாருங்கள். 5 சொரூபங்களில் இன்று இந்த 2 சொரூபங்களை பயிற்சி செய்வோம். ஓம் சாந்தி.